பிக் பாஸ் மிட்நைட் லைவ்ல சாண்ட்ராவோட எல்லையை மீறி போன பேச்சு. சுபிக்ஷாவை பத்தி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து பிக் பாஸே அவமரியாதையும் பிக் பாஸே மதிக்காம சில பல விஷயங்கள்லாம் பேசுறாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் தெலுங்கு பிக் பாஸ்ல நடந்திருந்தா ரெட் கார்டு லெவலுக்கு போயிருக்கும். பிக் பாஸே பொங்கி எழுதுவார், நாங்க வச்சுனா வச்சு செஞ்சிருப்பார். தமிழ் அப்படி நடக்குமா அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்ததாக இன்னொரு பக்கம் இவங்கள அரோரா கமர்தீன் பார்வதிக்குள்ள நடக்கிற விஷயமும் பார்வதியை பத்தி சில விஷயங்களும் கமர்தீன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இது மூணுத்தையும் பார்க்க போறோம். வணக்க மக்களே, நேஷனல் லோட்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். உங்க மூலியமா அந்த உதவியை எனக்கு நீங்க பண்ணா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, எஃப்ஜே பண்ண விஷயத்துல செம கான்ல சாண்ட்ரா இருக்காங்க. இது சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம்ல நடக்குது, ஓகேவா? அந்த கான்ல என்ன பண்றாங்கன்னா, ஸோ அந்த இது உப்பு சப்பு இல்லாத கேப்டனா, இது ஒப்புக்கு சொப்பான் அப்படின்ற மாதிரி கேப்டனா வச்சிருக்கீங்களான்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே சொன்னா. அது சாண்ட்ரா அப்செட் ஆயிட்டு பிக் பாஸுக்கு எதிராக பேசுறாங்க. பிக் பாஸ் இதெல்லாம் பிபி நீங்க அட்ரஸ் பண்ணலனா, பிபி திறந்து வச்சு கண்ணை திறந்துனா வச்சிருக்கீங்க, அடுத்த சீசன் கண்ணை மூடிக்குங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க அட்ரஸ் பண்ணலனா நீ எல்லாம் எதுக்கியா பிக் பாஸா இருக்க, கண்ணை மூடிக்கிட்டு போயிரியா, மற்ற விஷயத்தெல்லாம் கேட்காம இருக்காதன்ற மாதிரி பிக் பாஸையே மிரட்டுறாங்க, பிக் பாஸையே எச்சரிக்கை செய்யறாங்க. இது சாண்ட்ரா. ஸோ என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் எதிர்த்து பேசுறதுக்கு இந்த வீட்டில் எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாது. அது உங்களுக்கும் தான். இது கண்டிப்பா 1 hour எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா வீக்கெண்ட்ல பூஜை இருக்கு, சாண்ட்ராவை விஜேஎஸ் பூஜை போட வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா அது பண்ணி ஆகணும். இந்த வீட்டோட ஆளுமை யாரு? வீக் டேஸ்லாம் பிக் பாஸ், வீக்கெண்ட்னா விஜேஎஸ். இந்த 2 பேருக்குமே மரியாதையும் அவர் சொல்லை கட்டுப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மீறவே கூடாது. இங்க மீறியும் இல்லாம எதிர்த்து பேசி அவர் அவமரியாதை வேற பண்றாங்க. திஸ் வாஸ் வெரி வெரி ஒஸ்ட். இப்போ இதே தெலுங்கு பிக் பாஸ்ல நடந்திருக்கு. சீசன் 7ல அபே நவீன் ஒருத்தர் இருப்பார். சீசன் 8ல அபே நவீன் ஒருத்தர் இருந்தாரு. பிக் பாஸை எதிர்த்து ஒரு 2-3 வாட்டி பேசியிருப்பார். ஒரே விஷயத்தை எதிர்த்து 3 இடத்துல பேசியிருப்பார். 3 இடத்துல பேசினதுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒன்றும் இல்லை, நாகார்ஜுன அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து ரெட் கலர்ல ஒரு ஸ்டிக்கு மாதிரி ரெட் கலர் ஸ்டிக்கை எடுத்துன்னு வந்துட்டார். வரும்போதே ஸ்டிக்கோட வராரு. அந்த ப்ரோமோ கூட நீங்க போய் பார்க்கலாம். சீசன் 8 பிக் பாஸ் தெலுங்கு நாகார்ஜுனாவோட ப்ரோமோவை வந்து அபே நவீன் அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணி யூடியூப்ல கூட பாருங்க. அந்த ப்ரோமோ வரும். அந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு வருவார். ஸ்டிக்கை எடுத்துட்டு வந்தவொடனே பிக் பாஸோட பேச்சை யாருமே அவமரியாதை பண்ணக்கூடாது, பிக் பாஸ் எதிர்த்தும் பேசக்கூடாது. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசுனீங்கன்னா கடுமையான தண்டனைகள் இருக்கும், கடுமையான எச்சரிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தல, எச்சரிக்கல. உடனே ஓப்பன் த டோர் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி டோர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் த டோர் போது பிக் பாஸ் டோர் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அபே நவீன் ஒரு மாதிரி பதறிடுவார். வெளியே போங்க, கிளம்புங்கன்றவர். ஓப்பனா கிளம்புங்கன்னு அபே நவீன் முட்டி போட்டு அழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்குவார் அந்த இடத்துல. எப்படி? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குவாங்க. ஸோ இந்த இடத்துல தெலுங்கு பிக் பாஸுக்கும் தமிழுக்கும் நிறைய கம்பேரிசன் இருக்கு. இங்க புஷ் பண்றது கூட இந்த சீசன்ல ஒரு பெரிய பிரச்சனை அங்க போயிருக்கு. இங்க பெரிய பிரச்சனையே ஆகல. அங்கெல்லாம் இங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, புஷ்ஷிங்கு, பிசிக்கலா நிறைய விஷயங்கள் பண்றாங்கல்ல, அங்கெல்லாம் சீரியஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. சும்மாலாம் விட மாட்டாங்க, ஹெவியா நடக்கும். இங்கே தான் ஃப்ரீயா ஆகுறதால இந்த மாதிரி தெனாவட்டான பேச்சு, மோசமான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் ஒரு பெரிய சம்பவம் சாண்ட்ராக்கு இருக்கு அப்படின்றத நான் ஆணித்தனமா சொல்றேன். வச்சுக்குங்க, அதை கம்பாரிசன் பேஸ் பண்ணி தான் சொல்றேன். இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து என்ன பண்றாங்க, ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு பயம் ஏற்பட்டு பாத்ரூம்ல போய் கதறி கதறி அழுதுட்டு இருந்தாங்களா, பயங்கரமா எமோஷனலா பிரேக் டவுன் ஆனாங்க. திவ்யா போயிட்டு அங்க பேசி ஆறுதல் பண்ணி கனியக்கா சொன்னாங்க, இது சொன்னாங்க, அது சொன்னாங்கன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல சுபிக்ஷா போயிட்டு பாத்ரூம் தட்டி இருப்பாங்க, வெளியே வருவாங்கன்றதுக்காக வெளியே வெயிட் பண்ணிருந்தாங்க. அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இங்க எப்படி இந்த ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்து தன்னுடைய கணவரான பிரஜன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் பாத்ரூம் போயிட்டு இருந்தோம், அவ வந்து கதரை தட்டுறா, சாப்பாடும் கதவு தட்டுறா, ஒரு பக்கம் சாப்பிடும் போது என் சாப்பாடை தான் பார்த்துட்டு இருக்கா, கதவு தட்டுறது என்னன்னா நாங்க என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்ன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு பேசுறா. அதே மாதிரி சாப்பாடை பார்க்கும்போது சோறை பாத்தியா மூஞ்ச பாத்தியா நான் கேட்டேன் அப்படின்னும் போது எங்க வேணாலும் பார்த்துக்கோ நான் ஓப்பனா சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, பிரஜனு பின்னாடி திரும்ப காட்ட வேண்டியது தானே, பின்னாடி திரும்பி என்ன காட்டணுமா, பின்னாடி திரும்பி பேக்கை காட்ட சொல்றாரு. எவ்வளவு கேவலம், எப்படி எவ்வளவு ஒஸ்டான விஷயம் இது, இதை திரும்பி காட்டு நீ அப்படின்றத சாண்ட்ரா கிட்ட சொல்றாரு. இல்ல இங்கன்னா இப்படிலாம் பண்ண முடியாது, வெளியினா வேற மாதிரி அப்படின்ற மாதிரி. இதுல வேற பாத்ரூம்ல வேற நுழைய ட்ரை பண்றா, அவ இப்படி பாத்ரூம்ல நுழைய ட்ரை பண்றா அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க. இது எவ்வளவு ஒஸ்ட் தெரியுமா? அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூமுக்காக வந்தது, அதுக்காட்டி இவங்க வந்து பாத்ரூம்ல நுழைய ட்ரை பண்றா, இதெல்லாம் ஒட்டு கேட்கறா, சாப்பாடுல எப்படி பாக்குறா, இதுக்கு பின்னாடி காட்டணும் இது காட்டணும்ன்ற மாதிரி பேசுறாங்கல்ல, ஒஸ்ட் பிஹேவியர். இவங்களை மட்டும் திறந்து விட்டா மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க மக்களே. ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அடுத்து இன்னொரு பாருங்க, இங்க ராஜமாதா பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடக்குது.
சுபிக்ஷாவை சைலண்டா இருக்க சொல்லி நான் சொல்லிட்டேன் விக்ரம் கிட்ட, பிரஜன் சொல்றேன் சைலண்டா இருக்க சொல்லி நான் விக்ரம் சொல்லிட்டேன். அந்த பொண்ணு இப்படி ஓவரா பேசிட்டு இருந்தது, அவ்வளவுதான் பாத்துக்கன்னு சொன்னோன்னே உடனே இவங்க என்ன சொல்லலாம்னா அந்த பொண்ணு பிஹேவ் பண்ண விதத்துக்கு டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும், ஐ மீன் புழுக்களுக்கு போடுற மாத்திரை கொடுக்கணும்ன்ற மாதிரி, வயிற்று புண்ணு ஏதோ ஒன்று வரும், டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும், அந்த டேப்லெட் தான் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும் இவளுக்கு, இவளோட பிஹேவியர்ஸுக்கு இதுதான் கொடுக்கணும்ன்ற மாதிரி சாண்ட்ரா பேசுறாங்க. எப்படி இவங்களால பேச முடியுது? இவங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்க, ட்ரூ கலர் ரம்யாக்கு எதிராக, சபரியோட ப்ரொஃபஷனலி என்ன வேணாலும் பண்ணிட்டு மேல வந்திருப்பான் அப்படின்றதா இருக்கட்டும். இப்ப சுபிக்ஷா ஆல்ரெடி சுபிக்ஷா மேலே இவங்க காண்டில் இருக்காங்க, டைரக்ட் நாமினேஷன்ல இருந்து இப்ப பேசுற விதங்கள்ல இருந்து எல்லாமே ஒஸ்டா இருக்காங்க. இதை கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். 1-2 இல்ல, அவங்க ஏகப்பட்ட டெராக்ரேட்டரி ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க, மோசமான விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அது எல்லாமே விஜிஎஸ் கேட்காம போறது பெரிய பெரிய தவறு மக்களே, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர் இது. அடுத்து ஒரு பக்கம் அரோரா கமருதீன் வெளியே, இது சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு எபிசோட்ல, அது என்னன்னா டிஸ்கஷன் நடந்தது. அந்த டிஸ்கஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்வதி வந்து என்னோட கம்ஃபர்டபுள் வந்து தூரத்துல இருந்தாலும் எனக்கு கமருதீனை பிடிக்கும்ன்ற மாதிரி எல்லோல சொல்லியிருப்பாங்க. கமருதீனும் பார்வதியை பிடிக்கும், அவங்களுடைய ஃபன்னி சைடு பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்க என்ன பண்ணிட்டாங்க, அரோரா போயிட்டு அவளுக்கும் உன்னை பிடிக்கும்ன்றா. ஆனா அவளுக்கு உன்னை பிடிக்கும்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல நம்ம ஒரு வெளியே உட்காந்து ஒரு மார்க் போடுற டைம்ல வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் தானே அப்படின்ற மாதிரி தானே அவ சொன்னா, கரெக்டா இல்லையா? பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தானே அவ சொன்னா. அப்ப பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னா உன் மேல எப்படி ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. சரி, ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் இருந்தா இங்க ஃபீலிங்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும், ஃபீலிங்ஸ் மாறும், எப்படி சடனா மாறும், அந்த ஃபீலிங்ஸ் வந்து மாறி இருக்கு, ஓகேவா, பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த ஃபீலிங்ஸ் மாறினதை அவங்ககிட்ட கேமரா முன்னாடி சொல்லிட்டாளா, அதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாளா அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அவ கேமரா முன்னாடி சொல்லாம இதெல்லாம் பண்ணாம உன் கூட இப்படி பிஹேவ் பண்றதா அவனுக்கு எப்படி இருக்கும், அவன் புரிஞ்சுப்பான், இதெல்லாம் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா? அதை தாண்டி இவ கேமரா கான்சியஸ்க்காக சில விஷயங்கள்லாம் பண்ற மாதிரி இதை பண்ணிட்டு இருக்கா. ஸோ என்னது இது, இப்போ அவனுக்கு ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது தாண்டி உங்க கூட எக்ஸ்ப்ளோர் பண்றேன்னு சொல்றாங்களே, அது எப்படி நியாயமா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு பக்கம் அரோரா பேசுறாங்க. ஸோ உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டாளா அப்படின்னும் போது அப்புறம் ஏன் அவனையும் பிடிச்சிருக்கு உன்னையும் பிடிச்சிருக்கு, அப்பயும் உன் மேல பொசசிவ் ஆகணும், அங்க பிரேக்கப் ஆனதானே உங்ககிட்ட வர முடியும், அங்க பிரேக்கப்பே ஆகாம எப்படி வர முடியும்? ஸோ இதுல வேற உங்ககிட்ட பொசசிவ் ஆகலாம், இதெல்லாம் கேட்கறாங்க, எமோஷனலா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு பார்வதிக்கு அங்கேயும் வேணும் இங்கேயும் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குடா அப்படின்றத சொல்றாங்க. அப்பனா நீ என்ன முட்டாளா அப்படின்ற மாதிரி, நான் என்ன முட்டாளான்ற மாதிரி கமருதீன் கேட்கிறான். ஸோ இது பார்வதி சொன்னாங்க தான், அந்த வாரங்க வெளியே கார்டன் ஏரியால மார்க் போடுவாங்க 7/10, இவன் வந்து பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியலா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபியூச்சருக்கு போனாமா வேணாமான்றது நான் தான் முடிவு எடுப்பேன்ற மாதிரி பார்வதி சொல்லியிருப்பாங்க. வெளியே ஒரு ஆள் இருக்காங்கன்றத முதற்கொண்டு பார்வதி சொல்லியிருப்பாங்க, சொல்லாமலாம் இல்லை, சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்க அரோரா மென்ஷன் பண்றாங்க. அப்படி வெளியே இல்லை அப்படின்றத ஆயிடுச்சுன்னா நீங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணீங்க, பேசிங்க, 10 மணிக்கு மேல டாஸ்க்கை விட்டுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணீங்க, பாண்டிங் பண்ணீங்க, இதெல்லாமே பண்ணுங்க, யாரு வேணான்றா, அது பட் 2 பேருமே பேசி ஒரு புரிய வச்சுக்கங்கன்னு சொல்றாங்க. பட் ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அரோரா வந்து கமருதீன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.